வெல்கம் டு கேஆர் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு கொத்தமல்லி சாதம் தாங்க செய்ய போகிறேன். இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம், நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்சனா 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இதுலேயே நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கலந்து விட்டோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட வேண்டியில்லை. அப்புறம் சாதத்தில் நான் இன்றைக்கி உப்பு போட்டு வடிக்கல, அதனால் இதிலே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்க அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்துட்டு ஒரு 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். இப்போ இதில் நமக்கு காரம், உப்பு எல்லாம் இருக்குது. இது கூடவே கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் எடுத்து புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் சேர்க்கும்போது சாதத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள். நம்மளோட அருமையான கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக வந்திருக்குங்க. இதே அளவுகளோட நீங்களும் இந்த கொத்தமல்லி சாதத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.